மக்கள் அனைவருக்கும் வணக்கம். 60 ஆண்டு கால திராவிட அரசியல் 1967 இருந்து தற்போது 2026 வரைக்கும் 60 ஆண்டு கால திராவிட அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் விஜய் அவர்கள். மொத்த தமிழ்நாடும் திராவிட கட்சிகளுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது. திராவிடமே வேண்டாம், திராவிடம் என்ற சொல்லே வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கு மக்கள் வந்துட்டாங்க. நம்ம சேனல்ல நான் தொடர்ந்து பலமுறை சொல்லியிருக்கேன், 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழ்நாடு வரலாறையே மாத்த போகுது. இதுவரை இல்லாத அளவிற்கு மிகவும் வித்தியாசமான ஒரு தேர்தலாக 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் இருக்க போகிறது. தொங்கு சட்டசபை வரப்போது, யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காது. திமுக, அதிமுக, தாவேக 3 கட்சிகளுக்குமே கிடைக்காது. இதனால தொங்கு சட்டசபை வரும், இல்லனா கூட்டணி ஆட்சி வரும் அப்படிங்கறத நம்ம சேனல்ல பலமுறை நான் சொல்லியிருக்கேன். ஆனா இதற்கு நம்ம ஆட்களே என்கிட்ட வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் எல்லாம் போட்டு, இல்லங்க ஒண்ணு திமுக வரும், அப்படி இல்லன்னா அதிமுக வரும், அதிமுக தனிப்பெரும்பான்மை வந்துரும், இப்படிதான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. தொங்கு சட்டசபை வரும், வரலாறு மாறப்போகுது அப்படின்னு நான் சொன்னதை யாருமே நம்பல. என்கிட்ட நிறைய பேர் சண்டை போட்டாங்க. ஆனா இப்போ அவங்க நம்புவாங்க. இப்ப நான் சொன்னது உண்மையாயிருக்கு. அதாவது தொங்கு சட்டசபை வந்துருச்சு. மே 10ஆம் தேதியோட தமிழக சட்டசபை முடிவுக்கு வருது. அந்த மே 10ஆம் தேதிக்குள்ள இன்னும் 6 நாள் டைம் இருக்கு. அந்த 6 நாளுக்குள்ள விஜய் அவர்கள் தனி பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு 118 எம்எல்ஏக்கள் ஆதரவை திரட்ட வேண்டும். அவருக்கு இருக்கிறதோட சேர்த்து இன்னும் கூடுதல் எத்தனை இடங்கள் தேவையோ அதற்கு எந்தெந்த கட்சிகள்ல இருந்து எம்எல்ஏ சப்போர்ட்டுக்கு அழைக்கணும் அப்படிங்கறத அவர் முடிவு பண்ணணும். மே 10ஆம் தேதிக்குள்ள அவர் அனைத்து வேலைகளையும் செய்து முடிக்க வேண்டும். அதாவது தாவேகா செஞ்சு முடிக்கணும். சரிங்களா? சரி, இப்போ விஜய் அவர்கள் முதலமைச்சராக வரப்போகிறார். தமிழ்நாடு அரசியல் வரலாறு மாறிவிட்டது. திராவிட அரசியல் முழுசா முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இதற்கு பிறகு இப்ப சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் திமுகவும் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வராது, அதிமுகவும் ஆட்சிக்கு வராது. 2 திராவிட கட்சிகளும் முடிந்து விட்டது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே தமிழ்நாட்டு அரசியல் ஒரு புதிய பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. சரி, இப்ப விஜய் வந்துட்டாரு. இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கறத நாம சில பாயிண்ட பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். விஜய் அவர்கள் செய்து முடித்திருக்கிற தரமான விஷயம் என்ன அப்படின்னா, 60 ஆண்டு கால திராவிட அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வச்சது, இன்னொன்னு திமுகவோட குடும்ப அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வச்சது, திமுகவோட கோட்டை என்று சொல்லக்கூடிய சென்னையை காலி பண்ணது. சென்னையில ஒரே ஒரு தொகுதி, சேகர்பாபுவோட துறைமுகம் தொகுதி மட்டும் சேகர்பாபு ஜெயிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். மற்ற அனைத்து தொகுதிகளிலும் விஜய் அவர்களுடைய தாவேகா வெற்றி பெற்றிருக்கிறது. திமுகவின் ஆணவம் அடக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மை. தமிழ்நாட்டுல எங்களை தாண்டி யாரு? நாங்க தான். சென்னை எங்களோட கோட்டை, அதே போல திருச்சி எங்களோட கோட்டை, மதுரை எங்களோட கோட்டை, இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த திமுகவினுடைய கோட்டையை அடித்து நொறுக்கி இருக்கிறது தாவேகா. தாவேகாவினுடைய வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் அந்த 18 வயசுல 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்களின் வாக்குகள், அதே போல பெண்களின் வாக்குகள். இது 2ம் தான் தாவேகா தலைவர், அதாவது தாவேகா கட்சிக்கு மிகப்பெரிய அளவுல வெற்றியை கொடுத்திருக்கு. சரிங்களா? இப்போ ஆரம்பத்துல நானும் எதிர்பார்க்கல. அதாவது விஜய் அவர்கள் ஒரு 30 இருந்து 40 தொகுதி வரைக்கும் ஜெயிப்பாரு, இதனால தொங்கு சட்டசபை வரும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா விஜய் அவர்கள் 100 தொகுதிக்கு மேல முன்னிலையில இருப்பாருன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. சரிங்களா? ஆனா இங்க டோட்டலா மக்கள் அப்படியே மொத்தமா மாறிட்டாங்க. சோ மக்கள் 2 திராவிட கட்சிகளுமே வேணாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. ஒரு சலிப்பு தட்டிடுச்சு அவங்களுக்கு. அதனால அப்படியே வாக்குகளை மாத்தி மாத்தி குத்திட்டாங்க. கடைசி நேரங்கள்ல அந்த பிரச்சாரத்தின் பொழுது விஜய் அவர்களுக்கு திமுக கொடுத்த நெருக்கடி தான் மேலும் மக்களை விஜய் பக்கம் திருப்புச்சு. இந்த திமுக சும்மா இருந்திருந்தாங்கன்னு வைங்களேன், கரூர்ல எதுவும் பண்ணாம சும்மா இருந்திருந்தாங்கன்னா விஜய் பாட்டுக்கு பிரச்சாரம் பண்ணிருப்பாரு. விஜய் எப்போதும் போல ஒரு 30 இருந்து 40 தொகுதி ஜெயிச்சிருப்பாரு. ஆனா இவங்க திமுக எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்தாங்களோ அந்த அளவிற்கு மக்கள் ஆதரவு விஜய்க்கு பெருகிடுச்சு. மக்கள் விஜய் பத்தி பேசி 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 மக்களுடைய ஆதரவு விஜய்க்கு அதிகமாயிடுச்சு. சரி, ஓகே. இப்ப நம்ம விஜய் அவர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கறத நம்ம சொல்ல போறோம். விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாரு, ஓகே. மதுக்கடை விவகாரத்துல விஜய் அவர்களே ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுங்க. இதை அவருக்கு நம்ம ஒரு கோரிக்கையா வைக்கிறோம். விஜய் அவர்கள் இந்த மதுக்கடை விவகாரத்துல தயவு செஞ்சு சாராய கடையெல்லாம் மூடிட்டு கல்லு கொண்டு வாங்க. தப்பு இல்ல, நான் சொல்றேன். ஓப்பனா கல்லு கொண்டு வந்தோம் அப்படின்னா அதனால விவசாயிகள் மிகப்பெரிய அளவுல லாபம் அடைவாங்க.
பனையேறும் விவசாயிகள், அப்புறம் தென்னை மரத்தை நம்பி இருக்கக்கூடிய விவசாயிகள் கல் இறக்கி அவங்க கல் விற்பனை செய்யறதன் மூலமாக விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். கல் அப்படிங்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது ஒரு இயற்கையான பானம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? அதனால என்னடா அது இவரு கல்லுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்லாம் நினைக்காதீங்க. நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரா இருக்கும் பொழுது கல்ல நீரா அப்படின்னு சொல்லி ஒரு பானம் கல்லுல இருந்து தயாரிச்சு அதை விற்பனை பண்ணாங்க அதிமுக ஆட்சி காலத்துல. அந்த அளவிற்கு கல் ஒரு நல்ல பானம் தான். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த ஒயின் ஷாப் இதையெல்லாம் கொஞ்சம் இழுத்து மூடுங்க. பெண்கள் எதிர்பார்க்கிறது அதுதான். அதே போல அடுத்த விஷயம், அதிகமான இலவச திட்டங்களை கொடுக்காதீங்க. கொடுங்க, இலவசம் கொடுக்கலாம், தப்பு இல்ல. ஓரளவுக்கு குறைவான அளவு கொஞ்சம் அத்தியாவசியமான விஷயங்களுக்கு மட்டும் இலவசம் கொடுங்க. அதிகமா இலவசத்தை கொடுத்துடாதீங்க. இன்னொன்னு, விஜய்க்கு இருக்கக்கூடிய சவால்கள், தமிழ்நாடு 10 லட்சம் கோடி கடன், திமுக மட்டும் 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது பெண்களுக்கு அனைத்து பேருந்துகளிலும் இலவச பேருந்து சேவை அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. கர்நாடகாவில ஏற்கனவே அனைத்து பெண்களுக்கும் இலவச பேருந்து சேவை கொடுத்ததால கர்நாடக போக்குவரத்து துறை மிகப்பெரிய உள்ள நஷ்டத்தை சந்திச்சிருக்கு. அதனால அனைத்து பெண்களுக்கு அனைத்து பேருந்துகளிலும் இலவச பயணம் கொடுக்கலாமா அப்படிங்கறத கொஞ்சம் யோசிங்க. சரிங்களா? இல்லைன்னா போக்குவரத்து துறை அதுல பாதாளத்துல போயிடும். ஏற்கனவே 50,000 கோடி நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் அதையும் கொஞ்சம் கவனிக்கணும். அதே போல மின்சாரத்துறை 50,000 கோடி நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. சரிங்களா? அதுக்கு மேல கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி கிட்டத்தட்ட நஷ்டத்துல போயிட்டு இருக்கு மின்சாரத்துறை. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டோட கடன் ஒரு 10 லட்சம் கோடி. இப்ப இந்த 10 லட்சம் கோடி கடனை ஒரு 5 லட்சம் கோடியா குறைக்கணும், இல்லைன்னா ஒரு 2 லட்சம் கோடியாவது குறைக்கணும் அப்படின்னா அதற்கான திட்டங்களாக விஜய் அவர்கள் எதையாவது செய்யணும் எடுத்து. சரி, என்ன பண்ணலாம், என்ன செஞ்சா இந்த கடனை அடைக்கலாம் அப்படிங்கறத விஜய் அவர்கள் யோசிக்கணும். ஏன்னா வெற்றி பெறுவதையும் தாண்டி ஆட்சி செய்யறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆட்சி செய்யறது சாதாரண விஷயம் கிடையாது, விளையாட்டு விஷயம் கிடையாது. அதுல நிறைய பொறுப்பு அப்படிங்கிறது இருக்கணும். அதே போல தாவேகா வேட்பாளர்கள் அவர்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கணும். வரக்கூடிய அமைச்சர்களுக்கும் தமிழ்நாட்டோட கடனை அடைக்கணும் அப்படிங்கிற பொறுப்பு இருக்கணும். மதுக்கடைகளை மூடணும், மக்களுக்கு எது நல்லதோ அதை தேடி செய்யணுங்கிற பொறுப்பு இருக்கணும். குறிப்பாக ஊழல்ல சிக்க கூடாது. திமுக அதிமுக ரெண்டு பேருமே பணம் கொடுக்கறாங்க, பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க. ரெண்டு கட்சிகளுமே ஆட்சிக்கு வந்தா ஊழல் பண்றாங்க. அப்படிங்கறதுனாலதான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதனால கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுப்பதற்கு தமிழக வெற்றி கழகம் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சிலாம் இல்ல, செய்யுங்க. ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுங்க. மக்கள் நம்பி இருக்கிறாங்க, பெண்கள் உங்களை நம்பி இருக்கிறாங்க. சோ பெண்களின் வாக்குகளிலும் இளைஞர்களின் வாக்குகளின் தான் தாவேகா அதிக வெற்றி பெற்றிருக்கிறது. அதே போல ஒவ்வொரு வீட்டிலயும் இருக்கக்கூடிய குழந்தைங்க அவங்க அப்பா அம்மாவை விஜய்க்கு ஓட்டு போடு, விஜய் மாமாக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி சொல்லி விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட வச்சிருக்கிறாங்க. சோ மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க. இதன் மூலமா நமக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷமான விஷயம், நல்ல தகவல் என்ன அப்படின்னா, 2 திராவிட கட்சிகளுமே அவுட். சரிங்களா? இது தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய நல்லது அப்படின்னு நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். சரிங்களா? இப்போ அடுத்த கட்டமா விஜய் அவர்கள் சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இல்லங்க, அவர் கிறிஸ்தவ மிஷனரிகளால் இயக்கப்படுகிறார் அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் போக போக அவர் எப்படி ஆட்சி பண்றாரு அப்படிங்கறத பொறுத்துதான் அமையும். அவரோட செயல்பாடை பொறுத்துதான் அவர் என்ன அஜெண்டாவை கையில எடுக்கிறாருங்கிறது நமக்கு புரியும். அதனால அது தெரியாம எடுத்த உடனே நாம சொல்ல வேண்டாம். முதல்ல அவர் ஆட்சி பண்ணட்டும். ஒரு வருஷ ஆட்சியிலேயே தெரிஞ்சிடும் அவரோட அஜெண்டா என்ன, அவர் எதை நோக்கி போறாரு அப்படிங்கறது தெரிஞ்சிடும். சரிங்களா? இன்னும் சில பேர் பயப்படுறாங்க. ஆந்திரால ஜெகன்மோகன் ரெட்டி எப்படி இங்க காஞ்சிபுரத்துல மதம் மாறின மாதிரி ஒரு நாடகத்தை போட்டு அங்க ஜெயிச்ச உடனே திருப்பதியில சிலுவையை நடுறது, சர்ச்சு கட்டுறது, கோவில இடிக்கிறதுன்னு சில வேலையெல்லாம் ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவில பண்ணாரு. அந்த மாதிரி எங்க விஜய் பண்ணிடுவாரோ அப்படின்லாம் சில பேர் இந்துத்துவ ஆதரவாளர்கள்லாம் நினைச்சாங்க. அதை நாம அவர் ஆட்சி பண்ற முறையை வச்சுதான் நாம தெரிஞ்சுக்க முடியும். வெயிட் பண்ணுங்க, அவர் எப்படி ஆட்சி பண்றாருன்னு பார்ப்போம். ஒரே ஒரு நல்ல விஷயம், 2 திராவிட கட்சிகளுமே தோல்வி அடைந்தது தமிழ்நாட்டிற்கு உண்மையிலே நல்ல விஷயம் தான். அதாவது தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா, நீ எவ்வளவு பணம் கொடுத்தாலும் உனக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படிங்கறது தான் உண்மை. திமுக சென்னை சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டுக்கு 5000 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அதுவும் கோயம்புத்தூர்ல எல்லாம் செந்தில் பாலாஜி 6000, 7000, 8000, 10000 எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. செந்தில் பாலாஜி ஜெயிச்சுட்டாரு, அது வேற. சரிங்களா? செந்தில் பாலாஜி ஜெயிச்சிட்டாரு நினைக்கிறேன், முன்னிலையில இருக்காரு. இன்னும் ஜெயிச்சுட்டாருன்னு அறிவிப்பு வரல. சோ இப்ப ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் செக் பண்ண முன்னிலை. இப்ப என்னன்னா, திமுக 5000, 10000 பணம் கொடுத்தும், அதிமுகவும் 3000, 2000, 1000, 5000 அவங்களும் பணம் கொடுத்தும் கடைசி வரைக்கும் மக்கள் பாத்தீங்கன்னா பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க. பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு
இவங்க என்ன பண்ணிட்டாங்க, விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. சோ விஜய் அவர்களுக்கு சாதகமாக இருந்தது இன்னொன்னு என்ன அப்படின்னா, வாக்குகள் 4ஆக பிரிந்தது விஜய்க்கு சாதகமாகவும் போயிடுச்சு. திமுக, அதிமுக, விஜய், நாம் தமிழர்னு வாக்குகள் 4ஆ பிரியும் பொழுது விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களின் வாக்குகள் மேல வந்துருச்சு. ரசிகர்கள் மற்றும் பெண்களின் வாக்குகள் மேல வந்துருச்சு. ஆனா உண்மையிலே நான் எதிர்பார்த்தது விஜய் 30-40 தொகுதி ஜெயிப்பார்னு தான் எதிர்பார்த்தேன். ஆனா சத்தியமா 100க்கு மேல முன்னிலை வருவாரு, அவர் முதலமைச்சர் ஆகிற அளவுக்கு இப்படி தனிப்பெரும் கட்சியாக மிகப்பெரிய அளவுல தாவேகா வெற்றி பெறும் அப்படிங்கறத நான் நிஜமா எதிர்பார்க்கவே இல்லை. சோ தமிழ்நாட்டு மக்களுடைய தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு, அதை நாம ஏத்துக்கிட்டு ஆகணும். தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கும் தாவேகா கட்சிக்கும் அனைவருக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.